ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே, இந்த விசேஷமான இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கிருபையுள்ளவர். ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையாய் பாதுகாத்து நம்மளை கிருபையாய் வழிநடத்தி வருகிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். தவசு காலம் என்று சொல்லப்படுகிற, நம்மளை ஒப்பு கொடுக்கிற, நம்மளை அர்ப்பணிக்கிற, நம்மளை சரிப்படுத்துகிற, சீர்தூக்கி பார்க்குற ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். 40 நாட்கள் ஒரு வேளை தேவ சமூகத்தில் நம்மளை சீர்தூக்கி பார்த்து நம்மளை சரிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை போல நம்ம வாழ்வதற்கு, அவர் விரும்புகிறபடி நம்ம வாழ்வதற்கு, நம்ம அர்ப்பணிக்கிற, நம்மளை ஒரு வேளை ஒப்பு கொடுக்கிற ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் தன் மாம்சத்தினுடைய இச்சைகளை எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று பவுலாகிய தேவ மனிதர் கலாத்தியருக்கு எழுதும் போது எழுதுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய மாம்ச இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறோமா? சிலுவையிலே அறையப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோமா? ஒருவேளை இந்த 40 நாட்களும் நம்ம தேவ சமூகத்தில் அலசி ஆராய்ந்து நம்ம எதெல்லாம் சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும், நம்ம எதெல்லாம் சிலுவையில் அறையப்பட நம்மளை அர்ப்பணிக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து அதுக்காக நம்ம ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை, சிலுவையில் அறையப்பட உன் மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடு. ஒருவேளை இந்த முதல் நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை, உன் மாம்சத்தை எல்லா இச்சைகளும், உன் மாம்சத்தில் போகிற எல்லா காரியங்களையும் சிலுவையில் அறையப்படும்படி ஒப்புக்கொடு. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார் என்று சொல்லி பவுல் சொன்ன வார்த்தையின்படி என்னை கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்வதற்கு அந்த மாம்ச சிந்தை, மாம்ச இச்சை உங்களுக்கு தடையாயிருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஆண்டு சமூகத்தில் சிலுவையில் அறையப்படும்படி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் மாம்ச சிந்தையை சிலுவையில் அறையப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த 40 நாட்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க, அதை தியானிக்க, அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.